ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 அணிநிழல் காடிலிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயலில் 123 வினாக்கள் இருக்குது. அதில் முதல் 60 வினாக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம். அடுத்த 61வது வினா, ஜாதவ் பயங் என்பவருக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு. 2012ஆம் ஆண்டு ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டிருக்கும். அடுத்த 62வது வினா, ஜாதவ் பயங் என்பவருக்கு எந்த பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது? கவுஹாத்தி பல்கலைக்கழகம். இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கும். அடுத்த 63வது வினா, தன் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார் என்று ஜாதவ் பயங் கூறினார்? ஜிட்டு கலிட்டா, செகண்ட் ஆப்ஷன். அடுத்த 64வது வினா, ஜாதவ் பயங்கின் காடு பற்றி எந்த இதழில் செய்தி வெளிவந்துள்ளது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னும் இதழ். அடுத்த 65வது வினா, பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய மணல் தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் யார்? ஜாதவ் பயங். ஜாதவ் பயங் அவர்கள் பிரம்மபுத்திரா ஆற்றோட நடுவில் மிகப்பெரிய மணல் தீவில் 30 ஆண்டுகள் தன்னோட கடின உழைப்பால் இந்த காட்டை உருவாக்கியிருப்பார். அடுத்த 66வது வினா, எந்த விலங்கின் வருகையை ஜாதவ் பயங் தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதினார்? யானையின் வருகையை. அடுத்த 67வது வினா, ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர், அஸ்ஸாம். அடுத்த 68வது வினா, 1979இல் பிரம்மபுத்திராவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக எவை மடிந்த சம்பவம் ஜாதவ் பயங் அவர்களை மிகவும் பாதித்தது? பாம்புகள் மடிந்த சம்பவம். 1979 பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும். அடுத்த 69வது வினா, பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள தீவில் எந்த மரங்கள் மட்டுமே வளரும் என வனத்துறையினர் ஜாதவ் பயங்கிடம் கூறினார்? மூங்கில் மரங்கள் மட்டுமே வளரும் என்று கூறியிருப்பாங்க. அடுத்த 70வது வினா, அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தில் ஜாதவ் பயங் இணைந்து கொண்டார்? சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். அடுத்து 71வது வினா, மண்புழுக்கள் மட்டுமின்றி மண்ணின் தன்மையை மாற்றும் மற்றொரு உயிரி எது? சிவப்பு கட்டெரும்பு. மண்புழு மட்டும் உழவனின் நண்பன் அல்ல, சிவப்பு கட்டெரும்பும் மண்ணின் தன்மையை மாற்றும் தன்மை கொண்டது. அடுத்து 72வது வினா, சிவப்பு கட்டெரும்பு மண்ணின் தன்மையை மாற்றும் மற்றொரு உயிரி என்று ஜாதவ் பயங்கிடம் தெரிவித்த அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் யார்? ஜாதுநாத். ஜாதுநாத் என்பவர் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர். அடுத்த 73வது வினா, எந்த விலங்கு வந்த பிறகுதான் தான் உருவாக்கிய காட்டில் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது என்று ஜாதவ் பயங் கூறினார்? புலி வந்ததற்கு பிறகுதான். அடுத்த 74வது வினா, திருக்குறள் எத்தனை பகுப்பு கொண்டது? திருக்குறள் 3 பகுப்புகளை கொண்டது. அடுத்து 75வது வினா, திருக்குறளுடன் பொருந்தாதது எது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என திருக்குறள் முப்பிரிவுகளை கொண்டது. அதில் இல்லறப்பால் என்பது பொருந்தாதது. அடுத்து 76வது வினா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்னும் திருக்குறளின் பெருமையை கூறியவர் யார்? ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்பது ஔவையார் கூறியது. அடுத்து 77வது வினா, மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? திருக்குறள். திருக்குறள் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட ஒரு நூல். அடுத்து 78வது வினா, திருக்குறளை தந்த திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து 79வது வினா, திருவள்ளுவரின் சிறப்பு பெயரில் பொருந்தாதது எது? முதற்பாவலர், சென்னாபோதல், பொய்யில் புலவர் இதெல்லாம் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். இதில் மதுரகவி என்பது பொருந்தாதது. அடுத்து 80வது வினா, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? திருக்குறள். திருக்குறள் தான்
திரு அப்படின்னு அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல். அடுத்து 81வது வினா, தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 82வது வினா, திருக்குறளின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? திருக்குறளின் வேறு பெயர்களில் பொருந்தாதது முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி என்பது திருக்குறளின் வேறு பெயர்கள். வேளாண் வேதம் என்பது பொருந்தாதது. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். நாலடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 83வது வினா, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படும். அடுத்து 84வது வினா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் எது இல்லை? துன்பம் என்பது இல்லை, துன்பம். அடுத்து 85வது வினா, ஒருவர் தன் நெஞ்சில் எது இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? பொறாமை இல்லாதது, பொறாமை. அடுத்து 86வது வினா, யாருடைய வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை இல்லாதவனின் வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து 87வது வினா, ஒருவர் இல்லாத போது எதை செய்யக்கூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஒருவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து 88வது வினா, பூரியார் என்ற சொல்லின் பொருள் யாது? பூரியார் என்றால் இழிந்தவர்கள் என்பது பொருள். பூரியார் என்றால் இழிந்தவர்கள் என்பது பொருள். அடுத்து 89வது வினா, எப்பொழுது தன்னை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார்? தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 90வது வினா, ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவரை வருத்துவது எது? ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவருடைய நெஞ்சமே அவரை வருத்தும். அடுத்து 91வது வினா, டேஸ் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூமியார் கண்ணும் உள. இக்குறட்பாவில் வள்ளுவர் செல்வங்களுள் சிறந்த செல்வமாக குறிப்பிடுவது எது? அருட்செல்வத்தை செல்வங்களுள் சிறந்த செல்வமாக குறிப்பிடுகிறார். அடுத்து 92வது வினா, உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 93வது வினா, சிறந்த அரசின் செயலாக திருவள்ளுவர் கூறும் 4 செயல்களில் தவறானது எது? பொருள் வரும் வழிகளை அறியாதிருத்தல். பொருள் வரும் வழிகளை அறியாதிருத்தல் என்பது தவறானது. சிறந்த அரசின் செயலாக திருவள்ளுவர் 4 செயல்களை கூறுகிறார். அது என்னென்னு பார்த்தோம்னா, பொருள் வரும் வழியை அறிந்திருத்தல், அறியாதிருத்தல் வராது, அறிந்திருத்தல், அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தல், சேர்த்த பொருள்களை பாதுகாத்தல், காத்த பொருள்களை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல். இதுதான் சிறந்த அரசோட செயலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த 94வது வினா, தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. தீதுண்டோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 95வது வினா, அதிமதுரம் என்பதன் பொருள். அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை என்பது பொருள். அடுத்து 96வது வினா, அழுவம் என்ற சொல்லின் பொருள். அழுவம் என்றால் காடு என்பது பொருள். அடுத்து 97வது வினா, வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. வேட்கை என்பதில் ஐ என்னும் எழுத்து இறுதியில் முடிந்துள்ளதால் இதன் மாத்திரை அளவு 1. அடுத்தது 98வது வினா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது என்பதாகும். அடுத்து 99வது வினா, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? சொல்லின் முதலில் மட்டுமே ஔகார குறுக்கம் இடம்பெறும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்து 100வது வினா, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது?
சொல்லின் இடையிலும் இறுதியிலும் ஔகார குறுக்கம் வராது. இது சொல்லோட முதலில் மட்டுமே வரும். அடுத்து 101வது வினா, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்? சொல்லின் முதலில் வரும்போது ஐகார குறுக்கம்ல 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து 102வது வினா, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை அளவு. சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவும் இறுதியிலும் இடையிலும் 1 மாத்திரை அளவும் ஐகார குறுக்கம் ஒலிக்கும். அடுத்து 103வது வினா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை டேஸ் என்பர். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர். மாத்திரை. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 104வது வினா, எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு ஒலி குறைந்து ஒலிப்பதன் பெயர் குறுக்கம். குறுக்கம் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் குறுக்கம் 4 வகைப்படும். அடுத்து 105வது வினா, முதல் இடை கடை ஆகிய 3 இடங்களில் வரும் குறுக்கம் எது? ஐகார குறுக்கம் சொல்லின் முதலிலும் இடையிலும் கடைசியிலும் வரும். ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஆயுத குறுக்கம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட இடையில் மட்டுமே வரும். அடுத்து 106வது வினா, குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்து 107வது வினா, ஐ, கை, பை என்ற ஐகார எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் எப்போது முழுமையாக ஒலிக்கிறது? தனித்து வரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அடுத்து 108வது வினா, ஐகாரமானது வையம், சமையல், பறவை என்ற சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிப்பது ஐகார குறுக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 109வது வினா, ஔ, வௌ என்ற ஔகார எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது? தனித்து வரும்போது. எல்லா ஐகார குறுக்கமானாலும் ஔகார குறுக்கமானாலும் தனித்து வரும் பொழுதுதான் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து முழுமையாக ஒலிக்கும். அடுத்து 110வது வினா, ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிப்பது ஔகார குறுக்கம். அடுத்து 111வது வினா, அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது? அரை மாத்திரை அளவில். அடுத்து 112வது வினா, வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கின்றது. அடுத்து 113வது வினா, மகர மெய்யானது எந்தெந்த எழுத்துக்களை அடுத்து வரும்போது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? இன், இன். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 114வது வினா, அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது? தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கின்றது. அடுத்து 115வது வினா, கல்கூட்டல் தீது, கக்ரீது எனச் சேரும். இச்சொல்லில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிப்பது எது? இவ்வாறு குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 116வது வினா, எஃகு இச்சொல்லில் குறுக்கத்தின் மாத்திரை அளவு. இதில் குறுக்கத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. அடுத்து 117வது வினா, முள் கூட்டல் தீது எவ்வாறு சேரும்? முள் கூட்டல் தீது என்பது முக்தீது என சேரும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 118வது வினா,
அரிச்சந்திரன் நாடகம் பார்த்த காந்தியடிகள் இனி தம் வாழ்வில் பொய்யே பேசக்கூடாது என்று நினைத்தார். காந்தியடிகளின் பொய் பேசாத பண்பே காந்தியடிகள் எல்லார் இதயத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது. இதற்கு பொருத்தமான திருக்குறள் எது? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 119வது வினா. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவனின் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவனின் வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து 120வது வினா. பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 121வது வினா. யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 122வது வினா. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ஜங்குள் என்றால் காடு, ஃபாரஸ்ட்ரி என்றால் வனவியல், பயோடைவர்சிட்டி என்றால் பல்லுயிர் மண்டலம். பேரபிள் என்றால் உருவகம் என்பது தவறு. பேரபிள் என்றால் உவமை. அடுத்து 123வது வினா. தவறான இணை எது? ஐஸ்லாண்ட் என்றால் தீவு என்பது சரி. நேச்சுரல் ரிசோர்ஸ் என்றால் இயற்கை வளம். வைல்டு அனிமல்ஸ் என்றால் வனவிலங்குகள். வைல்டு கன்சர்வேட்டர் என்றால் வன பாதுகாவலர் என்பது தவறு. வைல்டு கன்சர்வேட்டர் அப்படின்னு வராது. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு வந்ததுனா தான் வன பாதுகாவலர் என்பது சரியானது. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 2ல் இருக்க லைன் பை லைன் வினாக்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இயல் 3க்கு பார்க்கலாம். தேங்க்யூ.